कार्तिकेश्वराय विद्महे रक्ताय धीमहि तन्नो नारायणाय धीमहि ओम महाविकाय ओम मंगलाय ओम शिवाय ओम हाथ इधर வாசல்ல வச்சிடலாம். ஓம்
முற்றிலும் மனதை தலையை முற்றிலும் முற்றிலும் காரியாகிய ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பற்று பற்று பற்றற்ற ஒன்றை பற்று வடபாணி சித்தர் அருளுடன் குரு ஸ்ரீ வடபாணி சித்தர் பீடம், வடக்கு மலையம்பாக்கம், சென்னை 6,123. ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகன் சுவாமி இந்த வடக்கு மலையம்பாக்கத்தில் எப்படி அவர் எழுந்து மக்களுக்கு அருள் பாவிக்கிறான்ற பார்த்தா, எனது மகாகுரு அறிந்தார்க்கினியனார், எனது குரு வடபாணி சித்தர். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து ஒரு வடபாணி சித்தர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். வடபாணி சித்தர்கிட்டேருந்து யோகம், ஞானம், பாரம்பரிய மருத்துவ மற்றும் நவபாஷான கூட்டுமுறையை
சிறு வயதிலிருந்து அவர் கூட பயணித்து எனக்கு போதித்த இந்த நவபாஷான கட்டு என்னும் அமிர்தத்தை எனது குரு எனக்கு இந்த உலகத்துக்கு மக்களுக்கு நன்மை அடைய வேண்டிய செயல்களை அவர் உந்துதல் பேரில் இப்போது நான் செஞ்சு கொண்டிருக்கேன். நவபாஷானம்னா நம்மளுக்கு நினைவு வருது பார்த்திங்கன்னா பழனி தண்டாயுதபாணி. 5000 வருடங்களுக்கு முன்னதாக போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது இந்த நவபாஷானம். அதே முறைப்படி அதே கூற்றுப்படி எனது குரு எனக்கு போதித்த அதே கலையை பின்பற்றி 9 பாஷாணங்கள் 96 மூலிகைகள் குருமுப்பு துருசுனத்துடன் கலவை தான் இங்கே இருக்கிற நவபாஷான முருகன். இந்த நவபாஷான முருகன் மேல் பட்டு திரும்பும் அத்தனை விதமான நீர், தேன், பஞ்சாமிர்தம், விபூதி, தண்ணீர் அனைத்து விதமாக அவர் மேல் பட்டு திரும்பும்போது அது அருமருந்தாக மாறுது. இது எப்படி அருமருந்தாக மாறுதுன்னு நான் பார்த்தா, ஒரு நம்மளுக்கு லண்டன் கிரீன்விச் நேரப்படி சூரிய உதயம் உலகத்துக்கு 3 to 3 உதயமாகுது. ஓசோன் படலம் பூமியை நோக்கி மேலிருந்து கீழே பூமியை நோக்கி 3:30 மணிக்கு உதயமாகுது. ஸோ அந்த நேரத்தில் நவபாஷானம் ஒரு சூன்யம் போல, ஒரு வெற்றிடம் போல கரெக்டாக கிரீன்விச் நேரப்படி சூரிய உதயமும் இது மேலிருந்து படரும் சிலை மேல் படும்போது இந்த ஓசோன் படலம் சிலை மேலே படும்போது அதிலிருந்து அந்த ஓசோன் படலத்தை உள்வாங்கி தாய் நீராக வெளியே வருது. அந்த தாய் நீரை அபிஷேகம் பண்ணி சாப்பிடும்போது அருமருந்து உருவாகுது. மேலும் இந்த கோயில் எனது குருநாதர் அவர் என்ன கோள்களுக்கு இணங்க இதை கட்டியிருக்கோம். அவர் எனக்கு சொன்னார், இப்படிலாம் பண்ணணும்னு சொன்னாரோ அதை நான் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் 9 லேயர், 8 திக்கிலேருந்து காற்று வராமல் 72 ஹோல்ஸு. அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் சாமி மேலே பட்டு உள்ளே சுற்றி வர மக்களுக்கு அவங்க மேலே படுற மாதிரி 5 ஹோல்ஸ் தொலை வச்சுருக்கோம். ஸோ ஆண் மெய்யன்பர்கள் மேல் சட்டை இல்லாமல் 9 முறை வலம் வந்தால் அதோடைய மருத்துவத்தன்மை கிடைக்கும். குருவே சரணம். என்றும் வடபழனி சித்தர்களுடன். மேலும் விரைவில் வடபழனி சித்தர் அவருடைய கூற்றுப்படி மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு இலவச மருத்துவமனை திறக்கப்பட உள்ளது. அனைத்து அன்பர்களும் இந்த நவபாஷான முருகனையும் நவபாஷான வராகியும் பாதரச கைலாசநாதரையும் எனது குரு வடபழனி சித்தர் அருளையும் பெறுமாறு, மேலும் பௌர்ணமி நாட்களில் இரவு 7 to 10 சிறப்பு அக்னி யாக பூஜை நடைபெறும். அதில் கலந்து கொண்டு குரு அருளையும் நவபாஷான ராஜமுருகன் அருளையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லா வேதங்களிலும் அனைத்து வேதங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் கொண்டாடப்படுவது முருகனையே. எங்கெல்லாம் திருமால் கோயில் இருக்கிறதோ அங்கெல்லாம் முருகன் கோயிலும் இருக்கும். எங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கிறதோ அங்கெல்லாம் திருமால் கோயில் வழிபட இருக்கும். அழகு இந்த நாட்டிலேயே இந்த சூரசம்ஹாரம் இல்லாத இடம் ஒரே இடம் திருத்தணி மலையே. அந்த மலையில்தான் முருகன் மிகவும் சாந்தமாக இருக்கிறார். போரை எல்லாம் முடித்து விட்டு இங்கு வள்ளி தெய்வங்கள் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்வாளிக்கிறார். யாருக்கு எது வேண்டுமானாலும் கொடுப்பார். அவர் தீவிர பக்தியைத்தான் விரும்புகிறார். அவர் பணத்தை விரும்பவில்லை. நாம் காணிக்கைகள் செலுத்த தேவையில்லை. அந்த கடவுளை மனதார வழிபட்டாலே நாம் எல்லா விதத்திலும் உயர்வடைவோம். இதற்கு பல சான்றுகள் உள்ளன. உதாரணமாக 2016 சுனாமி வந்தது. சுனாமி வந்த பொழுது மற்ற எல்லா பகுதிகளும் பாதிக்கப்பட்டன. ஒரே பாதிக்கப்படாத இடம் தமிழ்நாட்டிலே ராமேஸ்வரம், திருச்செந்தூர் தான். அங்கே குருவாய் இருந்து மக்களை காப்பாற்றி எல்லா உலகத்தையும் காப்பாற்றினதையும் காப்பாற்றியது. அதை ஒரு நாளும் மறக்க முடியாது. நான் இந்த கோயிலுக்கு சுமார் எனக்கு இந்த கோயில் இருப்பது 2 மாதங்களுக்கு முன்பு தெரியும். அதிலிருந்து தொடர்ந்து வருகிறேன். தொடர்ந்து அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களுக்கு வந்தால் நம் கஷ்டங்கள்லாம் இன்னும் தீர்த்து விடும். நாம் நினைப்பது கைகூடும். நாம் அச்சப்படவே தேவையில்லை. வாழ்வில் அச்சம் என்பது தேவையே இல்லை. இந்த கோயிலுக்கு நான் வந்தவனால் தான் நான் ஆஜராக வழக்கில் வெற்றி பெற துவங்கினேன். எனது மகன் உடல்நலம் பெற்று நன்றாக இருக்கிறார்.
ஆகவே இந்த கோயிலே எனது மனமார்ந்த தலமாகும். நான் வழிபடும் பழனிக்கு செல்ல முடியாதால் இங்கே நவபாஷன் அவர்கள் நான் இங்கே வழிபடுகிறேன். அது ஈடும் இல்லை, இணையும் இல்லை. என் பேர் துரைமுருகன். நான் திருவண்ணாமலையிலேருந்து வரோம். இங்கே அக்கா வீடு இங்கே ரெடில்ஸில் இருக்குது. ஊருக்கு வந்திருந்தோம். இந்த மாதிரி அக்கா இந்த நவபாஷன் முருகர் ராஜமுருகன் கோவில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் நல்லா நடக்கும், நல்லபடியாக நினச்சதே காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னாங்க. வந்து பார்த்தோம். இங்கே நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, மன நிம்மதியாக இருக்குது. இந்த கோயில் அவ்வளோ அமைதியாக நிசப்தமாக இருக்குது. வந்தால் ஒரு மன கஷ்டங்கள் குறைகள் நீங்கி முருகன் அருளோட மேலும் மேலும் சிறப்பாக வளரணும்னு எங்களுக்கு ஒரு இது இருக்குது, ஆசை இருக்குது. இந்த ரோடு அதே மாதிரி வர வழியில் பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் இதுவாக இருக்குது. அது கொஞ்சம் இந்த நிர்வாகம் பார்த்து கொஞ்சம் சரி செஞ்சால் நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாமே ஓகே. திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கோம். இங்கே முருகர் கோயில் நல்லா ஃபேமஸ்ஸு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது. வராகி அம்மன் கோயிலும் பூஜையெல்லாம் நாங்கள் நல்லா பார்த்தோம். மனசுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு இங்கே எல்லாத்தையும் ஒத்துழைச்சாங்க, எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். சாமி மேலேயும் எங்களுக்கு நல்லா கொடுத்தேன். முருகர் சூப்பராக இருக்கிறாரு, அழகாக இருக்கிறாரு. எங்களுக்கு நல்ல ஒரு கஷ்டத்தில் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இங்கே இது பண்ணிடும். சித்தர் கோயிலும் பார்த்தோம், அங்கேயும் அமைதியாக இருக்குது. மனசுக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியாக உக்காந்துட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இப்போது நிறைவாக போகிறோம். சரி, எங்களுக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரொம்ப நன்றி. முருகனுக்கு அரோகரா. நான் ஆரணிலிருந்து வரேன். எங்கள் மச்சிஞ்சி புழலில் இருக்காங்க. அவங்க போன வாரம் இங்கே போனதாக சொன்னாங்க. அதனால் நாங்கள் சரி இந்த வராகி அம்மனும் பாசாவன லிங்கமும் பாசாவன முருகரையும் அனைத்து சித்தர்களையும் அனைத்தையும் பார்த்துட்டு செல்லாமன்னு வந்தோம். மன நிம்மதியாக இருக்கிறது, திருப்தியாக இருக்கிறது. அனைவரும் இங்கு வாருங்கள், முருகன் அருளை பெறுங்கள், வாராகி அம்மன் அருளை பெறுங்கள், சித்தர் அருளை பெறுங்கள், நவபாசான லிங்கத்தை அருளை பெறுங்கள். அனைவரும் வர வேண்டியது. ஓம் நமச்சிவாயா. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, அரோகரா. நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வரோங்க. இங்கே நவபாஷன முருகர் கோவில் இருக்குது, சித்தர் இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தோம். நவபாஷன முருகர், வராகி அம்மன், சித்தர் எல்லாம் பார்த்தோம். நல்லா இருந்தது, மன நிறைவாக இருந்தது, உடம்பு சிலிக்கிற அளவுக்கு இருந்தது. இங்கே வந்தப்போ எங்களுக்கு மனது நிம்மதியாக இருக்குது. இங்கே எல்லா வசதியும் இங்கே இருக்குது. ரோடு தவிர மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே வாங்க, எல்லாரும் நீங்களும் வாங்க. மன நிறைவா சாமி கும்பிட்டு போலாம். நல்லா இருக்கிறாரு, அமைதியா இருக்கு. முருகனுக்கு அரோகரா. நவபாஷான ராஜவராகி அம்மனை போற்றியும், மாத்தாளி வராகி அம்மனை போற்றியும், நவபாஷான ராஜவராகி அம்மனை போற்றியும். ஓம் சாமேஸ்வராய வித்மகே தத்தாக தீமகே தன்னோ நவபாஷான ராஜவராகி அம்மனை போற்றியும், மாத்தாளி வராகி அம்மனை போற்றியும், நவபாஷான ராஜவராகி அம்மனை போற்றியும். ஓம் சாமலாய வித்மகே தத்தாக தீமகே தன்னோ நவபாஷான ராஜவராகி அம்மனை போற்றியும், மாத்தாளி வராகி அம்மனை போற்றி. ஓம்